ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு சிம்பிளான டிசைன் எப்படி கிராண்ட் லுக்கில் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாரியில் இருக்க லோட்டஸ் டிசைனை நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணி ப்ளவுஸில் எடுத்துக்கிட்டேன். இந்த லோட்டஸ் டிசைனில் வந்து மொத்தம் 7 பெட்டல்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்க பெட்டலில் ஒரு திலகம் ஸ்டோன் கொடுத்துக்கிட்டேன். அதை சுற்றி ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் ஸ்டோன் செயின், ஒரு லைன் திரும்பவும் சுகர் பீட் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா பெட்டல்ஸ்க்குமே அவுட்லைனாக சுகர் பீடாக கொடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அந்த பெட்டல் முடிகிற இடத்துல கர்விங் கரெக்டாக கொடுத்தா தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அழகாக இருக்கும். சுகர் பீட் வச்சு இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பெட்டல்ஸ்குள்ளே சில்க் த்ரெட் வச்சு ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணலான்னு ஐடியா பண்ணேன். அதே மாதிரி சாரீ கலர் வந்து இந்த க்ரீன் கலரில் இருந்துச்சு. அதுக்கு மேட்சாக சில்க் த்ரெட் எடுத்து நம்ம நார்மலாக போடுற லீஃப் டிசைன் கொடுத்து இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இந்த டிசைன் வந்து ஃபஸ்ட்டு அந்த லீஃபோட எட்ஜில் இருந்து சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறணும். அதுக்கு கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஒரு லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச்சு லாக் ஸ்டிச்சு, திரும்ப கீழே ஒரு ஸ்டிச்சு லாக் ஸ்டிச்சு, அதே மாதிரி ரைட் சைடு ஒரு ஸ்டிச்சு லாக் ஸ்டிச்சு, இந்த மாதிரியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இந்த டிசைனவே நான் எல்லா பெட்டல்ஸ்க்குமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த லீஃப் ஸ்டிச்சுக்கு சென்டரில் வந்து ஒரு லைன் சுகர் பீடு வச்சு ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். அந்த லீஃப் டிசைன் சென்டரில் ஆரம்பித்தோம்ல, அது வர அதை கொடுத்துட்டு ஒரு சீக்வன்ஸ் வச்சு அந்த டிசைனை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்குமே சில்க் த்ரெட் வச்சு கொடுத்துட்டு நடுவில் அந்த சுகர் பீட் டிசைனும் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த லோட்டஸ் டிசைனை சுற்றி புட்டாஸ் கொடுத்துக்கிட்டேன். அதுக்காக நான் 3 வீட் பீடு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வீட் பீடை வந்து லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, 2 பக்கமும் வி ஷேப்பில் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 2க்கும் நடுவில் இன்னொரு வீட் பீடு ஒன்று சென்டரில் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கு நேராக கீழே ஒரு ஸ்டிச் போட்டு அதில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று சுகர் பீட் கொடுத்து அந்த புட்டாஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். கீழே பார்டருக்காக 2 லைன் செயின் ஸ்டிச்சும் ஒரு லைன் 3 நம்பர் பீடை வச்சு ஒரு லைனும் கொடுத்துருக்கேன். இந்த லோட்டஸோட டிசைனை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து எம்டியாக இருக்குது. அதுக்காக அதில் வந்து ஹேங்கிங் கொடுக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணேன். இந்த ஹேங்கிங் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் கட் பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன்.
எனக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நான் ஹேங்கிங் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் பீட்ஸை வந்து கொடுத்துக்கிட்டேன். கட் பீட்ஸ் வந்து ஒரு 20 கிட்ட கொடுத்தேன். அதுக்கு கீழே ஒரு வீட் பீட் ஒன்று, அதுக்கு கீழே எப்பயும் போல் ஒரு சுகர் பீட் கொடுத்து அந்த ஹேங்கிங்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி சென்டரில் ஒன்று, அதுக்கு கீழே 2, அந்த சைடு 2 இப்படி கொடுத்துக்கிட்டேன் நான். ஹேங்கிங் வந்து சேமாக கொடுக்காம ஃபஸ்ட்டு இதை விட அடுத்து கம்மியாக, அதை விட அடுத்து கம்மியாக, இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்து நான் ஹேங்கிங் கொடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி லாங் ஹேங்கிங் போடும்போது அந்த நீடில் வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு வரும்போது அந்த த்ரெட்டு லூஸ் ஆகி ஹேங்கிங்கும் லூஸ் ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீடில் ரிட்டன் எடுத்துகிட்டு வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலை வந்து நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த ஹேங்கிங் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். நீடில் வந்து ஷார்ப்பாக உள்ளே போயிடும். அதே மாதிரி ஒவ்வொரு ஹேங்கிங் முடியும் போதுமே அந்த ஹேங்கிங்கோட எண்டில் வந்து ஒரு லாக் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த ஹேங்கிங் வந்து நம்மளுக்கு லைஃப் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.